ஸ்ரீ சக்தி விநாயகா சேனலில் இன்று நாம் காண இருப்பது 108 சங்காபிஷேகம். முதலில் சங்கு அபிஷேகம் குறித்து அறிந்து கொள்வோம். சங்கு என்பது பஞ்சன்யம் எனப்படும் புனித பொருளாகும். இது திருமால், சங்கரன், துர்கை, லக்ஷ்மி போன்ற தெய்வங்களின் கரங்களில் அலங்கரிப்பதற்கு இதுவே காரணம். சங்குகளில் புனித தீர்த்தமான கங்கை நீர், கபில தீர்த்தம், புஷ்கர தீர்த்தம் நிரப்பி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பானது. உயர்ந்த நோக்கங்களை அடைய இந்த வழிபாட்டு முறை வெற்றியை கொடுக்கும். ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. அமிர்தம், பற்பதம். சிவபெருமான் ஆழ்கடலில் தவம் இருக்க அவரது துணையோடு தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் தோன்றியது சங்கு. இது வெற்றியின் அடையாளமாக காணப்பட்டது. பாண்டவர்கள் செய்த சங்காபிஷேகம் மகாபாரத காலத்தில் சகுனியின் சூது விளையாட்டில் தங்கள் செல்வம், புகழ் அனைத்தும் இழந்து வனத்திற்கு சென்று வாழ்ந்தனர். அவர்களின் நிலையை கண்ட துர்வாசக முனிவர் பாண்டவர்களின் துயர் தீர ஓர் பரிகாரம் தெரிவித்தார். ஓராண்டு காலம் சிவபெருமானை தியானித்து சங்கு அபிஷேகம் செய்தால் அனைத்தும் திரும்ப வரும் என்று பணிந்தார். அவ்வாறே நடந்தது. இதன் மூலம் சங்கு அபிஷேகத்தின் சக்தியினை அறியலாம். இதோ திருமாலின் சங்கு ஸ்ரீ வைத்தியேஸ்வரரின் சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்ள பயணிக்கின்றது. நாமும் அதனுடன் சென்று பூஜையில் கலந்து கொள்வோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.